இந்தியன் மார்க்கெட்ல மாதம் 20,000 கார்களுக்கு மேல விற்பனையாகிற பிளாக்பஸ்டர் கார்களும் இருக்கு. வெறும் 20 கார்கள் கூட விற்பனையாகாத புவர் செல்லிங் கார்ஸும் இருக்கு. நாம பார்க்க போற இந்த லிஸ்ட்ல அந்த மாதிரியான 15 விற்பனையே ஆகாத கார்களை பத்தி குயிக்கா பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல 15வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட இன்விக்டோ. கடந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் வெறும் 262 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு. 25 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல விற்பனையாகிற இந்த கார் டொயோட்டா இன்னோவா ஹை கிராஸோட ரீபேட்ச்டு வெர்ஷன். பட் மக்கள் ஹை கிராஸே விரும்பி வாங்குறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் டொயோட்டாவோட சுப்பீரியரான ரீசேல் வேல்யூ மற்றும் அந்த லோகோவுக்கு இருக்கிற பிரஸ்டீஜ் இமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹை கிராஸ்ல இருக்கிற மாதிரி ஆட்டோமேன் சீட்ஸ், அடாஸ் ஃபீச்சர்ஸ், பவர் டெயில் கேட், பிரீமியம் JBL சவுண்ட் சிஸ்டம் போன்ற ஃபீச்சர்ஸை இன்விக்டோவோட டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல கொடுக்கல. இது எல்லாம் ஒன்னு மாருதி சுசுகி இன்விக்டோவை இந்த லிஸ்ட்ல இடம் பிடிக்க வச்சிருக்கு. 14வது இடத்தை பிடிச்சிருக்கிறது MG ஆஸ்டர். கடந்த மாதம் இந்தியா முழுவதும் வெறும் 236 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு. இந்த காருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ஹைப்பர் காம்படிட்டிவ் செக்மெண்ட்ல இருக்கிறது தான். ஹியூண்டே கிரெட்டா, கியா செல்டோஸ், மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாரா, ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட டாடா சியாரா, ரெனோ டஸ்டர் போன்ற கார்கள் எக்கச்சக்கமான காம்படிஷன் கொடுக்குது. டர்போ பெட்ரோல் இன்ஜின், ஹெவியா ஃபியூல் கன்சம்ஷன் இருக்கிறதுனாலையும் டீசல் மற்றும் ஹைபிரிட் இல்லாத காரணத்தினாலையும் MG ஆஸ்டர் இந்தியன் மார்க்கெட்ல எந்த விதமான இம்பாக்டும் கிரியேட் பண்ண முடியாம மிக குறைவான நம்பர்ஸ்லயே விற்பனையாகுது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ஸ்கோடா கோடியாக். ஸ்கோடா கோடியாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனத்தோட பிளாக்ஷிப் ப்ராடக்டான இந்த கார் கடந்த மாதம் இந்தியா முழுவதும் வெறும் 156 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு. இது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி இம்போர்ட் பண்ணப்பட்ட கார் அப்படிங்கிறதுனால 40 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பிரைஸ் பாயிண்ட்ல விற்பனையாகுது. இந்த செக்மெண்ட்ல டொயோட்டா ஃபார்ச்சுனர் அந்த செக்மெண்ட்டையே ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமா ஸ்கோடா கோடியாக் மிக குறைவான நம்பர்ஸ்லேயே விற்பனையாகுது. 12வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜீப் காம்பஸ். ஜீப் காம்பஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்த எக்ஸைட்மெண்ட் நாளுக்கு நாள் குறைஞ்சு இப்போ கடந்த மாதம் முழுவதுமே வெறும் 101 கார்கள் மட்டுமே விற்பனை செஞ்சிருக்காங்க. ரீசெண்டா கூட அவங்களுடைய பெட்ரோல் இன்ஜினை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு டீசல் ஒன்லி வேரியண்டா மட்டுமே விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மற்றும் டீலர்ஷிப் எண்ணிக்கை மிக குறைவா இருக்கிற காரணத்தினால மெயின் ஸ்ட்ரீம் பையர்ஸை பெருசா அட்ராக்ட் பண்ண முடியாம ஜீப் காம்பஸ் இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. 11வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட இக்னிஸ். இந்த கார் ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டுக்கான அனைத்து ஃபீச்சர்ஸும் இருந்தும் கூட ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த விதமான மேஜர் மெக்கானிக்கல் அப்கிரேடும் இல்லாத காரணத்தினால கடந்த மாதம் வெறும் 100 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு இந்தியா முழுவதும். இன்ஃபேக்ட் மாருதி சுசுகி நிறுவனமே அவங்களுடைய ஓன் கார்ஸான ஸ்விஃப்ட், பலினோ, ஃப்ராங்க்ஸ் போன்ற கார்களுக்கு எக்கச்சக்கமான அப்கிரேட்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இக்னிஸ் இன்னுமே ஓல்ட் ஸ்டைலிங் மற்றும் இன்டீரியர்ஸ் ஃபீச்சர்ஸோட விற்பனையாயிட்டு இருக்கு. 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா கார்னிவல். கியா நிறுவனத்தோட பிரீமியம் 7 சீட்டரான இந்த கார் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பிரைஸ் பாயிண்ட்ல விற்பனை ஆகிறதுனால இது ஒரு அல்ட்ரா பிரீமியம் ஷாஃபர் ட்ரிவன் MPVயா இருக்கு. இதன் காரணமா ஆப்வியஸா இதோட சேல்ஸ் வால்யூம் கம்மியா தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதன் காரணமா 91 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு கடந்த மாதம் இந்தியா முழுவதும். 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜீப் மெரிடியன். ஜீப் காம்பஸோட 3 ரோ வெர்ஷனான இந்த மெரிடியன் டொயோட்டா ஃபார்ச்சுனர், MG கிளாஸ்டர் கூட காம்பீட் பண்ணுது. இருந்தாலுமே ஜீப் காம்பஸ்க்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் தான் இந்த காருக்கும். எக்கச்சக்கமான மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ஸ் மற்றும் ரீசேல் வேல்யூ காரணமாக இந்த காருக்கு பெரிய வரவேற்பு இல்ல. இதன் காரணமா இந்தியா முழுவதும் கடந்த மாதம் வெறும் 82 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு. 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது சிட்ரோயனோட EC3. எலக்ட்ரிக் கார்கள் அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்ல எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல விற்பனையாயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த கார் வெறும் 80 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு. நெசசரி ஃபீச்சர்ஸோட இந்த காரை கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு தேவைப்படுற மாடர்ன் டே ஃபீச்சர்ஸ் மற்றும் வாவ் ஃபேக்டர் இல்லாத காரணத்தினால சிட்ரோயன் EC3 வெறும் 80 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு கடந்த மாதம் முழுவதும். மேலும் சிட்ரோயன் நிறுவனத்தோட லிமிடெட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் இதுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹோண்டாவோட ZR-V. ஹோண்டா நிறுவனம் அவங்களுடைய சேல்ஸ் வால்யூமை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் ஹை அண்ட் பொசிஷனிங்கை மெயின்டைன் பண்றதுக்காகவும் குளோபல் லெவல்ல இருக்கிற ZR-V இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. டாப் டயர் ஹைபிரிட் ஆப்ஷன்ல மட்டுமே அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு மேல எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இந்த கார் விற்பனையாகுது. இதன் காரணமா வெறும் 58 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு கடந்த மாதம் முழுவதுமே. 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது சிட்ரோயனோட ஏர்கிராஸ். ஹியூண்டே கிரெட்டா செக்மெண்ட்ல விற்பனையாகிற இந்த கார் சிட்ரோயனோட பிரீமியம் பொசிஷன் இல்லாம ஒரு பட்ஜெட் கார் மாதிரியே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாகவே 7 சீட்டர் ஆப்ஷன் கொடுத்துமே பெரிய வரவேற்பு இல்ல சிட்ரோயன் ஏர்கிராஸ்க்கு. கடந்த மாதம் முழுவதுமே வெறும் 45 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு. ஃபர்தரா இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற அவுட்லுக்கும் நமக்கு இல்ல. 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜீப் ராங்லர். ஜீப் நிறுவனத்தோட அனைத்து கார்களுமே விற்பனையாகிறதுக்கு எல்லா காரணமும் இந்த காருக்கு பொருந்தாது. ஜீப் ராங்லர் ஒரு நீஷான ப்ராடக்ட் ஆகும். டிரைவிங் என்தூசியாஸ்ட் மற்றும் ராங்லருடைய ஃபேன்ஸ் மட்டுமே விரும்பி வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல விற்பனையாகிற இந்த காருக்கு கடந்த மாதம் இந்தியா முழுவதும் வெறும் 35 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு. மேலும் இந்த காருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எக்ஸாக்ட் ரிசம்பிளன்ஸ்ல இருக்கிற மஹிந்திரா தார் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல விற்பனையாயிட்டு இருக்கு. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது சிட்ரோயின் பசால். SUV காம்படிஷனா அடுத்தபடி கூப்பே பாடி ஸ்டைல் தான் இந்தியால
வரவேற்பு பெறும் அப்படிங்கிற காரணத்தினால எல்லா கார் நிறுவனங்களும் கூப்பே ஸ்டைல்ல ஒரு காரை லான்ச் பண்ணாங்க. சிட்ரோயின் நிறுவனம் அதே மாதிரி அவங்களுடைய பசால்ட்டை லான்ச் பண்ணாங்க. டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ், கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் மோஸ்ட் வேல்யூபிள் பிரைசிங்ல கொடுத்தும் கூட கடந்த மாதம் முழுவதும் வெறும் 29 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு. மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட XUV 400 EV. மஹிந்திரா நிறுவனம் அவங்களுடைய எல்லா கார்களையுமே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. சேல்ஸ் வால்யூமும் எல்லா புது கார்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பட் இதுக்கு விதிவிலக்கா XUV 400 EV பொறுத்த வரைக்கும் அவுடேட்டடான பிளாட்ஃபார்ம் மற்றும் பழைய ஆர்கிடெக்சர்ல இருக்கிற காரணத்தினால இந்த கார் பெரிய வரவேற்பு பெறல. இதன் காரணமா கடந்த மாதம் முழுவதுமே வெறும் 18 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு XUV 400 EV. இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது Hyundai Ioniq 5. பிரீமியம் எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல Hyundai நிறுவனம் குளோபல் லெவல்ல பாப்புலரா இருக்கிற Ioniq 5 இந்தியாலையும் விற்பனை செய்யறாங்க. இருந்தாலுமே மக்கள் இதே பிரைஸ் பாயிண்ட்ல BMW i4, Volvo X40 போன்ற பிரீமியம் எலக்ட்ரிக் கார்ஸே வாங்குறாங்க. இதன் காரணமா Hyundai Ioniq 5க்கு பெரிய வரவேற்பு இல்ல. கடந்த மாதம் வெறும் 8 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு இந்தியா முழுவதும். இந்தியாவிலேயே மிக குறைவாக விற்பனையாகிற கார்கள்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது சிட்ரோயனோட C5 ஏர்கிராஸ். கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல மேஜிக் கார்பெட் அப்படின்னு பிரீமியம் பிரைசிங்ல டொயோட்டா ஃபார்ச்சுனர் செக்மெண்ட்ல இந்த காரை லான்ச் பண்ணாங்க. கடந்த மாதம் முழுவதுமே ஒரு கார் மட்டுமே விற்பனையாயிருக்கு சிட்ரோயன் C5 ஏர்கிராஸ்க்கு. ஸோ ஓவராலா இந்தியன் மார்க்கெட்ல விற்பனையாகிற டாப் 15 ஃபிளாப் கார்ஸை பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதுல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.